வணக்கம் மக்களே. முருங்கைக்கீரை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இந்த ஒரே ஒரு முருங்கைக்கீரையை நீங்கள் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்களை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ முருங்கைக்கீரை உங்களுடைய உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தருகிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எண்ணற்ற ஊட்டச்சத்துகள் நிறைந்தது. இது உங்களுடைய உடலில் ஆரோக்கியத்தை அதிகரித்து நோய்களை தடுக்குது. இந்த முருங்கைக்கீரை இந்திய உணவு வகைகளில் பரவலாக பயன்படுத்தப்படுது. ஸோ இதை பார்த்திங்கன்னா வதக்கி சாப்பிட்லாம், சூப் வச்சு சாப்பிட்லாம், ரசம் சாப்பிட்லாம், பச்சையாக அரைத்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. முருங்கைக்கீரையில் உங்களுடைய உடலுக்கு தேவையான எண்ணற்ற வைட்டமின்களும் மினரல்களும் இருக்குது. இது உங்களுடைய உடலில் எண்ணற்ற உறுப்புகள் நல்லா இயங்க உதவுது. ஸோ முருங்கைக்கீரையில் வைட்டமின் ஏ, வைட்டமின் B1, வைட்டமின் B2, வைட்டமின் B6, வைட்டமின் சி, அஸ்கார்பிக் அமிலம், தியாமின், நியாசின் இந்த மாதிரியான எல்லா ஊட்டச்சத்துகளும் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய மினரல்கள் தவிர மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்துகள், ஜிங்க், பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகிய சத்துகளும் இருக்குது. ஸோ முருங்கைக்கீரையில் 18 வகை அமினோ அமிலங்கள் இருக்குது. இது உங்களுடைய ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களுடைய உடலில் உள்ள ஃப்ரீ ரேடியேட்டர்களை எதிர்த்து போராடுகிறது. இது பார்த்திங்கன்னா ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்குது, செல் சேதத்தை குறைக்குது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரிங்க ஒரு பிரச்சனைகளையும் போக்கி உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தை அளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முருங்கை வைத்தவன் வெறுங்கையோடு போவோம். அதாவது இந்த ஒரு முருங்கையை நம்ம இளமை பருவத்திலேருந்தே சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வயதான பிறகும் கூட அது உங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வரவிடாமல் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையில் உள்ள எண்ணற்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் முக்கிய ஊட்டச்சத்துகள் உடல் ஆரோக்கியம் மற்றும் சருமம் மற்றும் தலை துடி என அனைத்தையும் அதிகரிக்குது. ஸோ ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை போக்கி சருமத்திற்கு முருங்கை இலைகள் ஒரு பளபளப்பை தருது. ஸோ சரும சுருக்கங்களை போக்குகிறது. இது தலையில் பொடுகை குறைக்கிறது, தலைமுடியை அடர்த்தியாக வளர செய்து. ஸோ தலைமுடியின் வேர்க்கால்களுக்கு வலுவை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் தலைமுடி என்ன ஆகுது, நல்லா வலுவாகுது, நல்லா வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முருங்கையில் எண்ணெய் பார்த்திங்கன்னா சருமத்தில் ஏற்படக்கூடிய முகப்பருக்களை சரி செய்ய உதவுது. இதனால் அது முகப்பருவை கட்டுப்படுத்தும் அழகு சாதன பொருட்களிலும் பயன்படுத்தப்படுது. ஸோ சருமத்திற்கு பளபளப்பை கொடுத்து உங்களுடைய சருமத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம், கண் ஆரோக்கியத்தை அதிகரிக்குமா? முருங்கையில் முக்கிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுங்க. இது பீட்டா கரோட்டின் கண் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இவை கண்களில் மங்கலான பார்வை ஆரம்ப கட்டத்திலேயே ஏற்படாமல் தடுக்குது. மற்ற கண் தொடர்பான பிரச்சனைகளையும் சரி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய கண்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு போதுமான விஷயமா இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கல்லீரல் நோய் உள்ளவர்களுக்கு முருங்கை இலை மிகவும் நல்லது. ஸோ கொழுப்பு கல்லீரல், டிபி ஆகியவற்றுக்குள் உதவுது. ஸோ முருங்கை இலையை நம்ம அதிகமாக உணவில் சேர்க்கும் போது அது காச நோய் மருந்துகள் ஏற்படக்கூடிய அந்த பக்க விளைவுகளை குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய செல்களை விரைத்து சரி செய்து உங்களுக்கு செல் சேதமோ ஏதாவது பிரச்சனையோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முருங்கை இலையில் உள்ள எண்ணற்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நுரையீரலை பார்த்திங்கன்னா ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்திலிருந்து காக்கிறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே அட்டகாசமான ஒரு நன்மைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஸோ முருங்கை இலையில் உள்ள வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ சத்துகள் நரம்பியல் சிதைவை எதிர்த்து போராடுது. இது மூளை மற்றும் நரம்பியல் இயக்கங்களை அதிகரிக்குது. ஸோ முருங்கை இலை அடிக்கடி ஏற்படக்கூடிய தலைவலிக்கும் மருந்தாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது செரட்டோனின், டோபமைன் மற்றும்
நிறைய வந்து பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா அடக்கி நமக்கு வந்து எல்லா ஆரோக்கியத்தையும் வந்து அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனநிலை மற்றும் ஹார்மோன்கள்னு சொல்கிறாங்க. ஸோ இது உங்களுடைய உடலில் வந்து பதில் அளிக்கக்கூடிய அந்த தூண்டுதலை. ஸோ வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு வந்து மூளைக்கு போகணும் அப்படின்னா அதற்கான ஒரு ஹார்மோன் நமக்கு வந்து வேலை செஞ்சால் தானே வந்து பயன்படும். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய்கள் ஏற்படாமல் தடுக்குது. நீங்கள் உயர் ரத்த அழுத்த கோளாறுகளால் அவதியுறீங்க அப்படின்னா முருங்கை இலைகள் அதற்கு உதவுது. ஸோ இது ரத்த அழுத்தத்தை முறைப்படுத்தி இதய நோய்கள் ஏற்படாமல் தடுக்குது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வீக்கத்திற்கு எதிரான குணங்கள் உங்களுடைய உடலுக்கும் இதயத்திற்கும் எண்ணற்ற ஒரு நன்மைகளை வந்து தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம், நீரிழிவு நோய்க்கு சிகிச்சை அளிக்குது. உடலில் சர்க்கரை அளவு அதிகரித்தா அது நீரிழிவு நோயை ஏற்படுத்துது. இதனால் உங்களுடைய உடலில் உறுப்புகள் சேதமடையுது. இதனால் உங்களுக்கு பல்வேறு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே முருங்கை இலைகளை சாப்பிட்றது உங்களுடைய உடலில் இரத்த சர்க்கரை அளவை வந்து முறையாக வச்சுக்க வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வந்து இப்போது நீரிழிவு நோய், சர்க்கரை நோயால் வந்து அவதிப்படுறவங்க ஒரு சில குறிப்பிட்ட உணவுகள் தான் எடுத்துக்கணும், இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நிறையவே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு முருங்கைக்கீரை ஒரு அற்புதமான ஒரு ரெமெடி அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்திய மக்கள் தான் இதை வந்து ஐயோ கசப்பாக இருக்குது, அதை நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படின்னு. ஆனால் ஃபாரின்லலாம் பாருங்கள், இந்த முருங்கைக்கீரையை அப்படியே வந்து ஒன்று ஒன்றா அதோட தண்டாக இருக்கட்டும், அதோடைய பூக்கள், அதோடைய இலைகள் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து பேக் பண்ணி அதோடைய பவுடரோ எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக வந்து மக்கள் அதை பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நம்ம நாட்டில் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய நம்ம கண்ணு முன்னாடியே விளையக்கூடிய இந்த விஷயங்களெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம வந்து இந்த பேக்கெட்டில் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்லாம் நம்ம சாப்பிட்றத வந்து ரொம்ப வந்து கேஷுவலாகவும் மாடர்னாகவும் ஆக்கிட்டு வந்துட்டோம். ஆனால் இந்த ஒரு சின்ன முருங்கைக்கீரை, அதாவது இந்த முருங்கைக்கீரையாக இருக்கட்டும், முருங்கைக்காய், முருங்கையோடைய அந்த பிசின்னு சொல்லுவாங்க, பால் சொல்லுவாங்க, அதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் எண்ணற்ற அளவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மக்களே. ஸோ வந்து நம்மளுடைய சருமத்திற்கும் சரி, நம்மளுடைய உடலில் வந்து ஒவ்வொரு பாகங்களுக்கும் சரி அவ்வளோ இது பயன்படுது. அப்படின்றப்போ கண்டிப்பாக நம்ம அதை வந்து எடுத்துக்கணும்ல. இனிமேல் தொடர்ந்து வந்து முருங்கைக்கீரையை வாரத்திற்கு ஒன்ஸ் நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. கசப்பாக தான் இருக்கும், வேறு வழி இல்லையே, நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும். ஸோ சாப்பிட பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. இது மட்டும் கிடையாது, இது போன்ற அற்புதமான விஷயங்கள், ஆரோக்கியமான தகவல்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். நன்றி, வணக்கம் மக்களே.